தண்ணி நிறைஞ்சிட்டு சரி எடுத்துட்டு போவோம். ஏ பாட்டியோ, என்ன டீ? நான் தான் குடத்தை முந்தையே வச்சிருக்கேன்ல, அந்த குடத்தை தூக்கி அந்த ஆளை வச்சுட்டு உங்க குடத்துக்கு பிடிக்கிறிய? குடம் மட்டும்தானே இருந்துச்சு, நீ இருந்தியா? ஆள் இருந்தா தானே பிடிப்பாவ, நீயே இல்லை. அப்போ நான் வந்தேன், வெறும் குடம் இருந்துச்சு, அதனால நான் என் குடத்துக்கு பிடிச்சேன். நீ எங்கே போன? குடத்தை இங்கே வந்து வச்சேன், புல்ல அழுதுச்சு, அதான் பார்க்க போனேன். அதுக்கு நான் என்ன செய்யுது? உங்ககிட்ட பேசலாம் எனக்கு நேரம் ஒன்றும் கிடையாது, நான் கிளம்பியேன். சி. ஏ பாட்டி, அவ கூட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிய? நீயே சொல்லிட்டி குடத்தை வச்சாலாம். நான் வரும்போது ஒரு குடம் மட்டும்தான் இருந்தது, ஆள் யாரும் இல்லை, அதனால நான் என் குடத்துக்கு பிடிச்சேன். அதுக்கு சண்டை போடியா? அவ கிடக்க, அவ எப்பயுமே அப்படித்தான், எல்லார்கிட்டையும் வம்பு வளர்க்குறதான் அவளுக்கு வேலையே. அவகிட்ட எல்லாம் சண்டை போட்டு உங்க நேரத்துக்கு எடுத்துக்காதீங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. சரிட்டி. ஏன் ஃப்ரெண்ட், அந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனையா? யாருக்குக்கா தெரியும்? என் குடம் முன்னாடி இருந்து அதுக்குள்ளே ஏன் பிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட சண்டை போடுது. நானும் கேட்டேன், ஏன் இப்படி அவளை போய் திட்டிகிட்டு இருக்கிய, பாவம் பிள்ளைய பார்க்க தானே போனேன்னு சொன்னான்னு கேட்டதுக்கு உன்னை என்கிட்ட அந்த பேச்சு பேசுது. எனக்கே சங்கட்டமாக போயிட்டு, அதான் சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். என்னக்கா அப்படி என்னை பற்றி சொல்லிச்சு? சொல்லுங்க. அதை எப்படிமா நான் சொல்லியது? என்ன சொல்லிச்சுன்னு மட்டும் சொல்லுங்கக்கா. நான் சொல்லுவேன், அப்புறம் வனிதாக்கா தான் சொன்னாவன்னு போய் சொல்லுவேன். எனக்கு எதுக்குமா ஊருக்கு அதெல்லாம்? நான் அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கக்கா. விடுமா, ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு அது என்னன்னு சொல்லக்கூட எனக்கு வாய் வர மாட்டேக்கு. அந்த அளவுக்கா பேசிச்சு அந்த கிழவி? ஆமாம்மா. அதுக்கு இன்னைக்கு போய் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க. என்ன டிவி குடத்துல தண்ணி பிடிக்காம போகிறேன்? முதல்ல அதை ஒரு வழி பண்ணிட்டு வந்து தான் நான் தண்ணி பிடிப்பேன். அப்பா அடா, இப்படி 4 பேருக்கு சண்டை மூட்டி ஓடியது எவ்வளோ அழகா இருக்கு. ஏய் கீர்த்தி, என்னம்மா? அங்கே குடம் வச்சிருக்கேன் பாரு, ரோடு பைப்பில் தண்ணி வரலையாம், போய் கிணத்துல தண்ணி தூக்கிட்டு வா. ஏம்மா போங்கம்மா. என்ன போங்கம்மா? காலையிலேருந்து உனக்கு நான் ஓடா உழைச்சி கொட்டிகிட்டு இருக்கேன், இந்த உதவி கேட்டால் கூட செய்ய மாட்டேக்க நீ? அம்மா பைப்பில் தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல, கிணறு எவ்வளோ தூரம் போகணும்? நான் எத்தனை நாள் உனக்கு கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு நாள் போகிறக்கு இந்த சலிச்சுக்கிறேன். சரி போறேன், கத்தாதிய. இந்த பைப்பில் தண்ணி வந்தா கூட நல்லா இருக்கும். கிணத்துக்கு இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். கீர்த்தி, நீ என்ன இந்த பக்கம்? அங்கே பைப்பில் தண்ணி வரலக்கா, அதான் கிணத்துல தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன். நான் கூட கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சேன், யாரும் இல்லை, நல்ல வேலை சீக்கிரம் பிடிச்சிட்டு போயிடுவேன். இவ்வளோ நேரம் எல்லாரும் இங்கே தான் இருந்தாவும்மா, இப்போ தான் ஒவ்வொருத்தராக போகிறாவ. ஓ சரிக்கா. அப்புறமா நேற்று ஒரு பையன் கூட கடையில் பார்த்தேன், யார் அந்த பையன்? அது எங்கள் அத்தை பையன்தான்க்கா, ராகுல், விஞ்ஞானபுரத்தில் இருக்கான். ஓஹோ, நீ கட்டிக்க போகிற பையனாம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, அத்தை பையன் அவ்வளவுதான். அப்படியாம்மா, நான் கூட நீ ஜோடியாக சுற்றியதை பார்த்துட்டு அடடே ஜோடி பொறுத்தான் சூப்பராக இருக்குன்னுலாம் நினச்சேன். என்னம்மா நான் பேசிட்டே இருக்கேன், நீ கீழே குமிஞ்சிட்டா? நான் தான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டேன்லக்கா, அதையே பேசாதிய. சரிம்மா சரிம்மா, நீ தண்ணி பிடி. எல மாப்பிள்ள வாழ விக்கி, நீ எப்பல ஆத்தங்கரைக்கு வந்த? இப்பதான் வந்தேன். பின்னாடி யாரு உட்காந்துருக்கா பாரு. யாரு? அட நம்ம மாமா. யோ மாமா. என்னல மாமா, இங்க என்ன பண்றிய? 2 ஆட்டம் ஆடிட்டு போலான்னு வந்தல. நீங்க செய்யக்கூடிய ஆள் தான். என்ன மாமா வெறும் துண்டு வேட்டியோட வந்து நிக்கிய? ஆத்தங்கரைக்கு எதுக்குல வருவாவ? குளிக்கதான் வந்தேன். நீச்சல்லாம் அடிப்பீங்களா? ஏழு என்ன நினைச்சிட்டு இருக்கா? அந்த காலத்துல எப்படி நீச்சல் அடிப்பேன் தெரியுமா? அந்த காலத்துல நீச்சல் அடிப்பிய, இப்ப அடிப்பீங்களா? ஏல இப்ப என்ன, எனக்கு வயசாயிட்டு விட்டு பாரு, போட்டி வச்சுக்கோமா 2 பேரும், நான் தான் ஜெயிப்பேன். ஆஹா சரிதான். ஏல குட்டி, நீ நீச்சல் அடிக்கலையா? பயமா இருக்கு பெரியப்பா. பயமா இருக்கா? உன் வயசு பயலுவெல்லாம் கொஞ்சம் எட்டி பாரு, எப்படி தைரியமா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானுவன்னு. நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். வேடிக்கை பார்க்க வந்தியா? ஏல புடியவன, அவங்க அப்பனுக்கே நீச்சல் சொல்லி தந்தவன் நானு. இன்னைக்கு அவனை புடிச்சு தண்ணியில தள்ளி நீச்சல் கத்து கொடுக்காம விடவே கூடாது. நான் வர
ஏல வா. அவன் தான் அழியான்ல, விடு. நான் வரல, நான் வரல. ஏடி பட்டு. ஏ சித்தி, நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம்மாக்கா, நல்லா இருக்கேன். பார்த்து எத்தனை வருஷம் ஆயிட்டு சித்தி உன்ன. எங்க இருக்கியே? சென்னையில இருக்கியேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாட்டி, ஆடி 18ல அதான் மகன் கூட வந்தேன். இன்னும் 2 அல்லது 3 நாள் இருப்பேன். பிறகு சென்னைக்கே போயிடுவேன். சந்தோஷம் சித்தி. சென்னையில் எப்படி பரவாயில்லாம இருந்துக்கிட்டீங்களா? எங்க அங்க எனக்கு இருக்கவே முடியல. இங்கன்னா ஆடு மாடுவில் பார்த்துட்டு 4 பேர்கிட்ட பேசிட்டு நேரம் அந்த ஆள போயிடும். அங்கே 4 செவத்துக்குள்ளேயே கடக்க வேண்டியிருக்கு. அவன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேக்கான். பரவாயில்ல சித்தி, சித்தப்பாவும் இல்லை, இங்கே இருந்தாலும் தனியாக தானே இருக்கணும். அதுக்கு அங்கன்னா பயல்களோட நல்லா இருக்கலாம்ல. என்னமோ போட்டி, நம்ம ஊர்லேயே கடந்தாதான் அது ஒரு மாதிரி நிம்மதியாக கிடக்கு பார்த்துக்க. சரி, நீ இந்த ஆள் எங்கே போய்கிட்டு இருக்க? அது ஆட்டுக்கு சத்தோல புல்ல இருக்கிறக்காக போயிட்டு இருக்கேன் சித்தி. ஆட்டுக்கு புல்ல இருக்க போறியா? இன்னைக்கு நல்ல நாள், அதுவுமா எங்கேயும் போகாம என்ன புல்ல இருக்க போறேன்னு சொல்லியா? மருமகளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம்லடி. அதை ஏன் சித்தி கேட்குறிய? என் மருமக ஊர்ல ஏதோ விசேஷ நாளாம், அதனால அவனை கூட்டிட்டு அங்க போயிட்டா. அவ நாளைக்கு சாயந்தரம் தான் வருவாளாம். ஐயே ஐயே, எங்க நீதான் உன் மருமக பேச கேட்ப போல் இருக்கு. அவ உன் பேச்ச கேட்க மாட்டாளோ? போறேன்னு சொன்னா இருன்னு சொல்றக்கு உனக்கு என்னடி? அப்படிதான் சித்தி நடக்குது. சொல்லி பார்த்துட்டேன், கேட்கணும்ல. அவனும் அவ பேச்சதான் கேட்டுட்டு அலையான். இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதுட்டி, பார்த்துக்க என்னன்னு. நான் போயிட்டு வரேன். சரி சித்தி. ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டாலே வரட்டு. உன் பின்னாடி வரேன். 2 பேரும் இப்பவே கனவு கண்டுட்டு இருக்காளுங்க புல்லு மேல படுத்து. பார்த்தேன் அப்பயே.